நிர்மலா சீதாராமன் பதவிக்கு வந்த ஆபத்து. குடியரசுத் தலைவருக்கு பறந்த கடிதம். ஜிஎஸ்டி துணை ஆணையர் எழுதிய கடிதத்தில் சொல்லப்பட்டது என்ன? இது குறித்து இந்த வீடியோக்குள்ள விரிவா பார்க்கலாம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற ராமநாயக்கன் பாளையம்ன்ற கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் தான் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன். இவங்களுக்கு கடந்த ஜூலை மாதத்தில் அமலாக்கத்துறை சார்பில் கடிதம் ஒன்று வந்திருக்கு. அந்த கடிதத்தில் இருக்கிற முகவரியில் சாதி பெயரை குறிப்பிட்டு சென்னையில் இருக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சம்மனில் ஆஜராவதற்கான காரணம் எதுவுமே சொல்லப்படவே இல்லை. இருந்தாலும் சென்னையில் இருக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு தங்களுடைய ஆதார் வங்கி கணக்கு புத்தகத்தோடு வந்து குறிப்பிட்ட தேதியில் ஆஜராகியிருக்காங்க அந்த 2 விவசாயிகளும். இந்த சம்மன் தொடர்பாக சென்னை சாஸ்திரி பவனில் இருக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆஜராக வந்த எழுத படிக்க தெரியாத பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த அந்த விவசாயிகள் 2 பேருமே மிரட்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டதா நுங்கம்பாக்கம் போலீஸ்ல வழக்கறிஞர் பிரவீனா மூலமா புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பினது தொடர்பாக அமலாக்கத்துறை மேல அளிக்கப்பட்ட புகாரின் மீது போலீசார் விசாரணையை தொடங்கினாங்க. இந்த புகார் பற்றி வழக்கறிஞர் பிரவீனா கிட்ட நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணையை நடத்தியிருந்தாங்க. அதே சமயம் விவசாயிகளுடைய 6.5 ஏக்கர் விவசாய நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்ட பாஜக நிர்வாகி குணசேகரன்றவர் தொடர்ந்து பல்வேறு அச்சுறுத்தல்களையும் கொலை மிரட்டல்களையும் விடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுது. அதே போல சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பின அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகிய 2 பேரும் சேலம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகாரை கொடுத்திருக்காங்க. எஸ்பி அலுவலகத்தில் கொடுத்த புகார் மனுவில் நிலத்தை அபகரிக்க முயன்ற விவகாரத்தில் பாஜக நிர்வாகி குணசேகரன் மீது நடவடிக்கை எடுக்கவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பினது தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு ஜிஎஸ்டி துணை ஆணையரும் IRS அதிகாரியுமான பாலமுருகன் கடிதம் எழுதியிருக்காரு. அவர் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தலித் சமூகத்தை சேர்ந்த ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை பறிக்கும் நோக்கில் இவங்களுடைய சாதியை குறிப்பிட்டு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. பாஜகவுடைய அங்கமாக அமலாக்கத்துறையை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாற்றிட்டாங்க. எனவே அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. சேலம் மாவட்ட பாஜக பிரமுகர் அளித்த புகாரில் அவங்களுக்கு சம்மன் அனுப்புனது அப்படின்றது ஆச்சரியம் அளிக்கும் வகையிலும் கண்டிக்கும் வகையிலும் இருக்கு. அந்த 2 விவசாயிகள் மேலே குற்றம் சாட்டிய பாஜக பிரமுகர் மேலே வழக்கு இருக்கு. அதே போல அவர் சிறைக்கு வெளியே இருந்தாலும் கூட அவரது புகாரில் சம்மன் அனுப்பியது அதிர்ச்சி அளிக்குது. அமலாக்கத்துறை அப்படின்றது பாஜகவுடைய கைப்பாவையை செயல்படுது அப்படின்னு அந்த கடிதத்தில் ஜிஎஸ்டி துணை ஆணையரும் IRS அதிகாரியுமான பாலமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாலமுருகனுடைய இந்த கடிதம் அப்படின்றது தான் இன்னைக்கு இணையத்திலையும் சரி அரசியல் களத்திலையும் சரி மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. காரணம், அமலாக்கத்துறை என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறதோ அந்த தவறுகள் எல்லாத்தையும் ஆரம்ப புள்ளியாக வச்சது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருக்காரு. குற்றச்சாட்டை மட்டும் வைக்காமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படணும் அப்படின்னும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம், குடியரசுத் தலைவர் அவர்கள் நிர்மலா சீதாராமனை பதவி நீக்கம் செய்கிறாரா இல்லையா என்று.